அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், நெஞ்சமரில் அஞ்சலென வெயில் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஒருவரும். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். அடிப்படை ஜோதிடம் வகுப்பு 29வது நாள். நாளை 30வது நாள், நிறைவு நாள். நாளைக்கே வகுப்பை முடிச்சிருவோம். நான் அடுத்த உயர்நிலை வகுப்பு போட வேண்டியிருக்கு. இப்போ கடைசி நாளை என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஜாதக ஆய்வு. ஒரு அடிப்படை முடிச்சிட்டோம். அப்போ ஒரு ஜாதகம் வந்தா அதை எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத நாளைக்கு வகுப்புல பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அல்லது ஏதோ ஒரு ஜாதகத்தை கொடுத்தாலும் ஆன் தி ஸ்பாட். ஏன்னா இப்போ நான் ஜாதகம் கொண்டு வர்றதுன்றது வேற. அப்ப எனக்கு பலன் தெரியும். அதை வச்சு ஆய்வு செய்யறது இப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க ஜாதகம் எந்த ஜாதகம் வேணாலும் போடலாம். ஆனா உங்களுக்கு பலன் தெரிஞ்சிருக்கணும். உங்க ஜாதகம் என்னன்னா, கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு அதை உறுதிப்படுத்த வசதியாக இருக்கும். எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பயிற்சி. கடந்த காலத்தில் சம்பவத்தை கரெக்டா எடுத்துட்டோம்னா எதிர்கால சம்பவம் கரெக்டா சொல்லிடுவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதனால எதுவுமே தெரியாத ஒரு ஜாதகத்தை வைத்து செய்ய முடியாது. கடந்த கால சம்பவங்கள் தெரிய வேண்டும். அப்பதான் நம்ம ஆய்வு செய்யறது கரெக்டா அப்படின்னு உறுதி செய்ய முடியும். அப்படி ஜாதகம் கொண்டு வர்றதுன்னா நீங்க கொண்டு வரலாம். சரி, அப்படி ஜாதகம் கொடுக்குறவங்க எனக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா ஜாதகம் போட்டு எடுக்கணும் இல்லையா? டைம் நீங்க என்ன கொடுக்கணும்னா, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், ஜாதகரின் பெயர், தாய் தேர்ந்த பெயர் இருந்தா நல்லா இருக்கும். அது எதுக்கு சார் தேவையில்லைதான், இருந்தாலும் அதுவும் சேர்த்து வச்சு பார்த்தாதான் சரியா இருக்கும். வாழ்களுடன். இப்போ தசாபுத்தி பத்தி தெரியணும். நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யறதெல்லாம் நல்லா ஆழமா கூட பார்த்துட்டோம். இப்போ ஜாதகத்தில் 2 முக்கியமான பார்ட் சொல்லியிருக்கோம். ஒண்ணு கொடுப்பினை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜாதகருக்கு என்னென்ன விதிக்கப்பட்டது அப்படின்றது கொடுப்பினை அல்லது விதின்னு கூட சொல்லலாம். ஆனா விதி இருந்தாலும் கிடைத்து விடுமாங்கிறது தான் அடுத்தது. காலம், எந்த காலத்தில் அது கிடைக்கும் அப்படின்றது. இதை பற்றி ஆரம்பத்திலேயே சொன்னோம். திருமணம் இவருக்கு நடக்குமா? நடக்கும் அப்படின்னா அப்ப எப்ப நடக்கும்னு அடுத்து. குழந்தை உண்டா இல்லையா? குழந்தை உண்டுன்னு பார்த்துறோம். அப்ப எப்ப உண்டு? அப்ப 2 பகுதிகளாக ஜாதக ஆய்வை நம்ம எடுக்கணும். இதுவரையிலும் இந்த கொடுப்பினை என்பதற்கு நம்ம ஆய்வுகள் பார்த்துட்டோம். அது ராசி கட்டத்தை வச்சே எடுக்கலாம். அடிஷனலா நவாம்ச கட்டத்தை வச்சு பார்க்கணும். நவாம்ச கட்டத்துல பார்வை, சேர்க்கை, உச்சம், நீச்சம் இதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. அது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்ப நிலையில நீங்க நவாம்சத்துல ஒரு கிரகம் சுபர் வீட்டுல இருக்கா, பாவர் வீட்டுல இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதுமானது. அல்லது யாரோட சேர்ந்து இருக்குன்னு பார்த்தால் போதுமானது. அது ஆய்வு வரும்போது பார்ப்போம். அடுத்து எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்றதுக்கு, இப்ப திருமணம் அப்படின்னா எந்த காலத்தில் நடக்கும் அப்படின்னா தசாபுத்தியை வைத்து பார்க்க வேண்டும். அடுத்தது கோச்சாரம் என்ற ஒரு முறை. இப்போ உதாரணத்துக்கு பிருகுநந்தி நாடி முறை இருக்குன்னா அவங்க தசாவை எடுக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த பிருகுநந்தி நாடி பார்க்குறவங்க என்ன பண்றாங்கன்னா, நாடி முறையும் வச்சுக்கிட்டு பராசர முறை தேவையான இடத்துல பயன்படுத்திக்குவாங்க. எப்படி இந்த
மற்ற டாக்டர்கள், அதாவது எம்பிபிஎஸ் அல்லாத மற்ற டாக்டர்கள் தேவைப்படும் பொழுது சில சமயத்துல எப்பொழுதுமே கூட அலோபதியவே பிராக்டிஸ் பண்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா? படிச்சுட்டு வந்தது சித்தாவா இருக்கலாம், ஹோமியோவா இருக்கலாம். ஆனா அலோபதியும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இது பண்ணக்கூடாது சட்டப்படி. நம்ம இது வீடியோல சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க அதெல்லாம் செய்யறது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல ஒரு சிலர் செய்யலாம் அப்படி எடுத்துக்குவோம். அந்த மாதிரி அடுத்த முறையை கூட பயன்படுத்தலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்ம பராசர முறையில காலத்தை நிர்ணயம் செய்வதற்கு ஒரு சம்பவம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு பார்க்கிறதுக்கு தசாபுத்தியையும் கோச்சாரத்தையும் பயன்படுத்தலாம். தசாபுத்தி தனியாக கோச்சாரம் தனியாக பார்க்கும் பொழுது பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, தசாபுத்தியை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது பலன் அதாவது துல்லியத்தன்மை ஒரு 75% அல்லது 70% வரலாம். கோச்சாரத்தை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது பலன் ஒரு 30%. கோச்சாரத்துக்கு பலன் 30%. சாதாரணமா கோச்சாரத்தை வச்சே கோச்சாரத்தை மட்டும் வைத்து கொண்டு பலன் சொல்றவங்களும் இருக்காங்க. அது சில நேரங்கள்ல நடந்துரும். ஏன்னா அந்த தசாபத்தி கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல துல்லியமா வந்துடும். அப்ப அந்த ஜோதிடர் கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அந்த மாதிரி உண்டு. இப்ப அதை ரெண்டையுமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தசாபுத்தி கணக்கீடுகள் நமக்கு தெரியணும் இல்லையா? ஒரு தசால இருந்து புத்திகள் எப்படி கணக்கு போடலாம் அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு மட்டும் கொஞ்சத்தை காட்டிடுறேன். அதுக்கப்புறம் வேற எங்க பார்க்கணுங்கிறத சொல்லிடுறேன் நான். வாழ்க வளமுடன். இப்போ தசா புக்தி அப்படிங்கிறதுக்கு உச்சரிப்பு இதுதான். இந்த உச்சரிப்பு தான் பயன்படுத்தணும். இதுல ஒவ்வொரு தசாவும் எவ்வளவு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கேது தசை தான் சொல்லுவோம். ஏன் கேது தசை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப மேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது மேஷம். மேஷத்துல சந்திரன் இருக்காரு. முதல் நட்சத்திரம் எது? அஸ்வினி நட்சத்திரம் அல்லது அசுபதி இப்படி ஒன்னு சொல்லுவாங்க. மேஷத்தில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அடுத்து சிம்மத்துல பார்த்தோம்னா மகம். இங்க தனுசுல மூலம் நட்சத்திரம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களும், அதாவது அஸ்வினி, மகம், மூலம், இது 3ம் கேதுவின் நட்சத்திரங்கள். இப்ப காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரமாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம். அதனுடைய அதிபதி கேது. அதனால கேது தசை முதலில் ஆரம்பம். அடுத்த நட்சத்திரம் பரணி வரும். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்படிதான் வரிசை வரும். ஏன்னா நம்ம பொதுவா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இப்படி எதிர்பார்ப்போம். ஆனா தசை மட்டும் இப்படி வரும். ஏன்னா அதிபதிகளை நட்சத்திர வரிசையில எப்படி அடுக்கியிருக்காங்களோ அதன்படி தசை வரும். இப்போ கேது தசை வரும். இது எத்தனை வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 வருஷம். கேது 7 ஆண்டுகள். அடுத்து சுக்கிரன் 20 ஆண்டுகள். சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் வரும். சூரியன் இருக்கிறதுலே குறைவான ஆண்டுகள், அவரே 6 ஆண்டுகள். சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் 10 ஆண்டுகள். சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வரிசையா வரும், சூரியன், சந்திரன், செவ்வாயின்னு. அதுக்காக ஏமாந்துட வேண்டாம். இது 7 ஆண்டுகள். கேதுக்கும் செவ்வாய்க்கும் ஒரே தசை ஆண்டுகள். மாத்தி போட்டோம்னு நினைக்க கூடாது. 2 பேருக்குமே 7 வருஷம் தான். செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வருவார். ராகு பகவானுடைய தசை ஆண்டுகள் 18.
ராகுக்கு அப்புறம் குரு குரு பகவானுக்கு 16 ஆண்டுகள் தசை. குருவுக்கு அப்புறம் சனி பகவான், இவருக்கு 19 ஆண்டுகள். அடுத்து புதன், புதன் பகவானுக்கு 17 ஆண்டுகள். இதெல்லாம் கூட்டினீங்கன்னா மொத்தம் அல்லது கூடுதல் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 120 ஆண்டுகள் வரும். இதுதான் மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு வருஷம் கூட குறையா வரலாம். ஆனா பராசரர் கொடுத்தது மனிதனுடைய, அதாவது சாதாரண மனிதனுடைய, ஏன்னா சித்தர்கள்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததா நம்ம படிக்கிறோம். சாதாரண மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். வாழ்க வளமுடன். இப்போ இந்த கேது தசைய எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது தசையில் கேது புத்தி, கேது தசையில் கேது புத்தின்னு வரும். அடுத்து கேது தசையில், இதெல்லாம் கேது தசை தான், கேது தசையில் சுக்கிர புத்தின்னு வரும். அடுத்து கேது தசையில் சூரிய புத்தி. அடுத்து கேது தசையில் சந்திர புத்தி. அடுத்து கேது தசையில் செவ்வாய் புத்தி. கேது தசையில் என்ன புத்தி வரும்? ராகு புத்தி வரும். அடுத்து அதே கேது தசையில குரு புத்தி வரும். கேது தசையில் சனி புத்தி வரும். கேது தசையில் புதன் புத்தி வரும். திரும்ப கேது தசை வருமா? வராது. கேது தசையில் புதன் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து சுக்கிர தசையில் சுக்கிர புத்தின்னு வரும். சுக்கிரன் எந்த தசையோ அந்த புத்தி முதல்ல ஆரம்பிக்கும். சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர தசையில் சூரிய புத்தி, சுக்கிர தசையில், இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சுக்கிர தசையில் சந்திர புத்தி. இப்படி வரிசையா போயிட்டு இருக்கும். கடைசியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப புதன் தசை அப்படின்னா என்ன வரும்? புதன் தசையில் புதன் புதன் வரும். அடுத்து புதன் கேது வரும். புதன் கேது வரும். அடுத்து புதன் சுக்கிரன் வரும். இப்படியே வந்துகிட்டே இருக்கும். சோ இப்படிதான் ஒவ்வொரு, அதே மாதிரி திரும்ப இப்ப புத்தியை பிரிச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்ப்போமா? இப்ப கேது தசையில் கேது புத்தின்னு பிரிச்சோமா? இதுல கேது தசையில் கேது புத்தி, அதுக்குள்ள கேது அந்தரம்னு வரும். அடுத்து கேது தசையில் கேது புத்தி சுக்கிரன் அந்தரம்னு வரும். இப்படி அதுக்குள்ள பிரிச்சு 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 வந்துகிட்டு அப்புறம் கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் பிரிப்பாங்க. இப்ப தசையை எப்படி பிரிக்கிறாங்க? 9ஆ பிரிக்கிறாங்க. 9 புத்திகளாக பிரிக்கிறாங்க. இந்த புத்திகளை 9 அந்தரங்களாக பிரிப்பாங்க. தசை புத்தி அந்தரம். தசை புத்தி அந்தரம் சூட்சுமம் பிராணன். இந்த பிராணனே மணிக்கணக்குல வர ஆரம்பிச்சிரும். அதனால அதுக்கு மேல பிரிக்க வேண்டியதில்லை. அதுக்கு மேலேயும் பிரிக்கணும்னா மீண்டும் 9ஆ பிரிப்பாங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றும் எவ்வளவு காலம் இருக்கும்? இப்ப கேது தசைன்னு சொல்றோம்,
அதுல கேது புத்திங்கிறோம். அது எவ்வளவு சார் வரும்? கேது தசையில் கேது புத்தி எவ்வளவு வரும்? இப்ப கேது தசைங்கிறது 7 ஆண்டுகள். அதுல கேது புத்தி மட்டும் எவ்வளவு இருக்கும்? அதை பார்ப்போம். இதுல வரும் பஞ்சாங்கத்துல. இருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யறேன், போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். கேது தசை கேது புத்தி எப்படி இருக்கும்? மொத்தம் கேது தசை எவ்வளவு? 7 ஆண்டுகள். கேது தசை மொத்தம் 7 ஆண்டுகள். எத்தனைக்கு 7 ஆண்டுகள்? மொத்த ஆயுட்காலம் 120. இந்த 120 ஆயுள் காலத்துக்கு கேது 7. இது புரியுதான்னு பாருங்க. மொத்த ஆயுட்காலம் 120 எண்ணில் கேதுக்கு 7 ஆண்டுகள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்ப இந்த கேதுக்கு எவ்வளவுதான் இருக்கு? அவருக்கே 7ன்றப்போ அதை மீண்டும் பிரித்தால் எப்படி வரும்? இப்ப 7க்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். 120க்கு 7னா 7க்கு எவ்வளவு? இதுதான் கேது புத்தி. சுருக்கமா அது வேற ஒரு வழி இருக்கு. ஆனா உண்மையான முறை நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக சரியான கணக்கு முறையை சொல்லித்தரேன். சுருக்கு வழியில போடுறது, குறுக்கு வழியில போடுறதெல்லாம் இருக்கும், அது வேற. இது எவ்வளவு வருதுன்னா 0.4 0.4083 ஆண்டுகள். இப்ப இதை 12ஆல பெருக்குனா இவ்வளவு மாசம்னு வரும். இதை 12ஆல் பெருக்கணும்னா அவ்வளவு மாதம்னு வரும். எவ்வளவு வரும்? இன்ட்டு 12. 4 மாதம், 4.899 மாதம் வருது. இது எப்படி வருது? 4.899 மாதம் வருது. 4.899 வருது. அதாவது 4 மாதம் 0.889 வந்துருது. அதாவது ஈக்குவல் டு 4 மாதம் பிளஸ் அப்படின்னு வருது. பிளஸ் 0.899 இன்ட்டு எவ்வளவு? 30ஆல பெருக்குனா இது 4ஆக மாறிடும். இதை மட்டும் 30ஆல பெருக்கணும். அப்ப ஈக்குவல் டு முதல்லயே 4 மாதம் இருக்கு, பிளஸ் 0.899 என்ன பண்ணணும்? -4 மட்டும் போட்டோம்னா 0.889 வரும். இது என்னவா மாத்தணும்? 30ஆல பெருக்கி நாட்களாக மாத்தணும். அப்ப 27 நாள் வருது. 27 நாள். இப்ப 4 மாதம் 27 நாள் கேது தசையில் கேது புத்தி என்பது 4 மாதம் 27 நாள். சரி, அப்ப அடுத்த புத்தி கண்டுபிடிக்கணுமே, எப்படி பண்றது? எந்த புத்தி கண்டுபிடிக்கணும் அடுத்த? அப்படி கேது தசையில் சுக்கிர புத்தி கண்டுபிடிக்கணும். கேது தசையில் சுக்கிர புத்தி அப்படின்னா கேதுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 120ன்னா அவருக்கு எவ்வளவு? 20 வருஷம் கொடுக்குறாங்க. அப்ப 20ஆல பெருக்கணும். இங்க 120ன்னா மொத்தம் 120ன்னா 7 வருஷம், 20ன்னா எவ்வளவு அப்படின்னு பெருக்கி அதுக்கு என்ன வருதோ அதை இங்க பண்ணணும். திரும்ப இதே மாதிரி முறையாக மாற்ற வேண்டும். இந்த கணக்கு சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை எங்க சார் பார்க்கலாம்? அப்போ இது ஒன்னொன்னே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, அதே தொழிலாக இருக்கிற ஜோதிடர்களுக்கு எப்படி இருக்கும்னா, மனசுல அப்படியே கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. கேது புத்தி எவ்வளவுன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க.
5 மாசம்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 4 மாதம் 27 நாள் அப்படின்னா 5 மாதம்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு நாள் அளவுக்கு துல்லியமா சொல்லணும்னு அவசியம் இல்லை பலன். ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள சொன்னா போதும். இந்த மாசம் நடக்குமா, அடுத்த மாசம் நடக்குமா அப்படின்னு சொன்னா கூட போதுமானது. இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா பஞ்சாங்கத்தில் பார்க்கலாம். பஞ்சாங்கத்துல எங்க சார் இருக்கும்? இப்ப காட்டுறேன் பாருங்க. பஞ்சாங்கத்துல எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இப்ப பாருங்க, சூரிய தசை. ஏதோ ஒரு பக்கத்தை நான் போட்டு காட்டியிருக்கேன். சூரிய தசை. அதுல என்னென்ன புத்திகள் வருது பாருங்க. சூரிய புத்தின்னு வருது. சூரிய தசையில சூரிய புத்தி 3 மாதம் 18 நாள் அப்படின்னு எடுக்கிறாங்க. அடுத்து சூரிய திசையில சந்திர புத்தி 6 மாதம். இது என்ன சார்? சங்கியை. சங்கியைனா மொத்தம்னு அர்த்தம். சூரிய தசை ஆரம்பிச்சதுல இருந்து 3 மாசம் 18 நாள் வரையிலும் சூரிய புத்தியே நடக்கும். அப்புறம் 9 மாதம் 18 நாள் வரையிலும் சந்திர புத்தி நடக்கும். 1 வருஷம் 1 மாதம் 21 நாள் அந்த இதுக்குள்ள இருந்தா செவ்வாய் புத்தி நடக்கும். இப்படி எடுத்துக்கணும். ஒன்னொன்னு எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு புத்தியும் எவ்வளவு காலம் என்பது. இங்க கொடுத்திருக்கிறது அந்த புத்தி முடியும் எப்ப முடியுது, சந்திர புத்தி எப்ப முடியுது, அதாவது சூரிய தேசையில் சந்திர புத்தி எப்ப முடியும், எவ்வளவு நாள் கழிச்சு முடியும்னு பொருள். நம்ம ஒரு சம்பவத்தை சொல்லணும்னா, அப்போ இந்த புத்தி இப்ப வருது. உதாரணத்துக்கு சூரிய தசையில் ராகு புத்தியில அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா எப்படி சொல்லணும்? சூரிய தசை ஆரம்பித்து 1 வருஷம் 1 மாதத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்குள்ள நடக்கும் அப்படின்னு ஒரு நாள் சொல்லணும். என்ன சார் இதுல 1 வருஷம் இருக்கே, அப்போ 1 வருஷத்துக்கு இங்க பாருங்க 10 மாதம் 24 நாள் இருக்கு. இந்த 10 மாதம் 24 நாள்ல எந்த மாசத்துல நடக்கும் அப்படின்னா இப்பதான் அந்தரத்துக்குள்ள போகணும். எந்த அந்தரத்தில் நடக்கும்? சூரிய தசை, ராகு புத்தி, வேற என்ன அந்தரத்தில் நடக்கும்னு இன்னும் கொஞ்சம் துல்லியமா கொண்டு போகலாம். இன்னும் துல்லியமா பாக்குறதுக்கு தான் கோச்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். கோல்சாரம். சரி, இப்போ தசாபுத்தி கணக்கு எங்க இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது பஞ்சாங்கத்துல இருக்கும். இது ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலையும் ஒவ்வொரு பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இதே மாதிரி அட்டவணை இருக்கும்னு சொல்ல முடியாது. வேறு மாதிரி இருக்கலாம். பழைய பஞ்சாங்கங்கள், அதாவது அந்த காலத்துல இருந்து வரக்கூடிய பஞ்சாங்கங்கள்னா இந்த சங்கியை இருக்காது. அதுக்குதான் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்றது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது மட்டும் கொடுத்திருப்பாங்க சில பஞ்சாங்கத்துல, சில பஞ்சாங்கத்துல இதையும் சேர்த்தி கொடுத்திருப்பாங்க. அதுதான் இப்ப இதை என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஜோதிடர்கிட்ட போனோம்னா ஒரு நோட்டு அல்லது பேப்பர் வச்சிருப்பாங்க. உடனே ஒரு கணக்கு போட்டு வருஷம் மாதம் நாள் போடுவாங்க. என்ன தசை நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா ஜாதகத்துல என்ன இருக்கும்? தசா இருப்பு அப்படின்னு இருக்கும். அந்த தசா இருப்பு எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதை ஆரம்பத்துல எழுதிக்குவாங்க. அடுத்து பிறந்த தேதியில இருந்து இன்னைக்கு தேதிக்கு எத்தனை வயசு நடக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த வயது அப்படின்னா அப்ப எவ்வளவு காலம் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு இங்க சேர்த்திக்கிட்டே வருவாங்க. 3 மாசம் ஆயிருக்கா, 9 மாசம் ஆயிருக்கா, 1 வருஷம் ஆயிருக்கா, 2 வருஷமா, 3 வயசா, 4 வயசா, அதாவது ஆரம்ப தசை எந்த தசையோ அதுல இருந்து அப்படியே கூட்டிட்டு வந்து பார்க்கணும். எந்தெந்த தசை முடிந்து இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க. அது உங்களுக்கு புரிய ஒன்றும் கஷ்டம் இல்லை. இல்லைன்னா அதை போட்டு காட்டுவோம் ஒரு நாள். அந்தரம் எங்க சார் பாக்குறது? இங்க பாருங்க, கேது கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான்னு பாருங்க. இங்க கேது தசை, கேது புத்தி வந்திருக்கா? இங்க பாருங்க, கேது தசை 7 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. கேது தசை, அதுல கேது புத்தி போட்டிருக்காங்களா?
4 மாதம் 27 நாள் அப்படின்னு போட்டிருக்காங்களா? அப்ப கரெக்டா அது? நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தானே? நம்ம அதுதான் கண்டுபிடிச்சோம். 4 மாதம் 27 நாள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த கஷ்டத்துக்கு பதிலா அவங்களே கொடுத்திருக்காங்க. அடுத்து அந்தரம். இங்க பாருங்க, அந்தரம் கொடுத்திருக்காங்க. சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் அந்தர விவரங்கள்னு இங்க கொடுத்திருக்காங்க. அந்தர விவரங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை எப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துருவோமா? ரொட்டேட் பண்ணா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, சூரிய தசை 6 வருடம், தசா புக்தி அந்தர விவரங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சூரிய தசை 6 வருடங்கள், அதுல தசா புத்தி அந்தர தசா புக்தி அதுக்குள்ள அந்தரம் அந்த விவரங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, சூரிய தசையில சூரிய புத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அந்தரம் பிரிச்சு வந்திருக்கும், அதை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இங்க என்ன சார் ரோகிணி அஸ்தம் திருவோணம்னு கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு குழந்தை பிறக்கும் போது கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் இருந்தா அது சூரிய தசை என்று பொருள். அதே ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் திருவோணமா இருந்தா சந்திர தசை. அதுதான் கொடுத்திருக்காங்க. வாழ்க வளமுடன். இப்ப பஞ்சாங்கத்துல திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா தான் அது புரியும் உங்களுக்கு, எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்ற விவரம். வாழ்க வளமுடன். பாருங்க, பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. புரியலன்னா நாளைக்கு வகுப்புல மீண்டும் கேளுங்க, அப்போ சொல்றோம். பஞ்சாங்கத்துல இந்த விவரங்கள் இருக்கும். அந்தரம் வரையில நீங்க கணக்கு போட்டா போதுமானது. இதுக்கு மேல கோச்சாரத்தை வச்சு பார்த்துக்கணும். தசாபுத்தியில கோச்சாரத்தை எப்படி சார் இணைக்கிறது அது பார்ப்போம். தசாபுத்தியில் கோச்சாரத்தை எப்படி இணைக்கணும்? ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டு பலன் எடுக்கிற மாதிரி எடுத்தாதான் நமக்கு அது புரியும், எப்படி கோச்சாரத்தை இணைக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ மீண்டும் ராசி கட்டத்துக்கு வந்துருவோம். இப்போ ஏதோ ஒரு ஜாதகத்தை எழுதிக்குவோம். மேஷ லக்னம்னு வச்சுக்குவோம். செவ்வாய் நம்ம ரேண்டமா போடுறேன். செவ்வாய் இங்க இருக்காரு. சந்திரன் இங்க இருக்காருன்னு வச்சுக்குவோம். ராகு பகவான் அப்படின்னா கேது இங்க வந்துருவாரு. சூரியன் சும்மா எழுதுறேன், அவ்வளவுதான். என்ன இப்படி எழுதும் போது என்னன்னா, சூரியன் வரும்போது புதன் சுக்கிரனை கவனமா எழுதி ஆகணும். 2 பேரும் பக்கத்துலதான் இருப்பாங்க, மாத்தி இருக்க முடியாது. புதன் சுக்கிரன் அவங்கவுங்க வீட்டுல ஆட்சியா போட்டு வச்சிருக்க மாதிரி போட்டிருக்கோம். இப்ப எல்லாரும் வந்துட்டாங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு மட்டும் வரல. குரு எங்கேயாவது, குரு சனி வரணுமா? சரி, குரு அவரும் ஆட்சியாவே இருக்காருன்னு வச்சுக்குவோம். இல்ல என்ன எல்லாமே அப்படியே போட்டுட்டு இருக்கோம். குரு சனி பகவானை போடணும். சரி, இப்படி ஒரு ஜாதகம் இருக்கு. இப்போ இதுல என்ன பாக்குறப்ப பலன் பாக்குற பயிற்சி ஏறத்தால வந்துருச்சு. இது சரியா இருக்குமா எல்லாம்? ஏன்னா சூரியன், சுக்கிரன், புதன் மட்டும்தான் பிரிஞ்சு போக முடியாது. ஒரு கட்டம் அல்லது அடுத்த கட்டம், அதுக்கு மேல போக முடியாது. மற்றதெல்லாம் எங்க வேணாலும் இருக்கலாம். ராகு கேது ஒருத்தருக்கு ஒருத்தர் 1-7 இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி யார் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த ராசி
கட்டம் தவறு இல்லை. இதுல குழந்தை பாக்கியம் இருக்குமா அல்லது திருமணத்துக்கு வருவோம், மங்களகரமா திருமணத்துக்கே வருவோம். எப்படி ஆய்வு செய்யலாம்? திருமணம் திருமணத்திற்கு 7ஆம் பாவத்தை ஆய்வு செய்யணும். இது லக்னம். 7ஆம் பாவகத்துல குரு இருக்கார். இது 7ஆம் பாவகம். 7ல குரு இருக்கார். அடுத்து திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம திருமணம் நடக்குமா, இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா பாக்குறோம். சொல்லுங்க பார்க்கலாம் பலன். இப்பவே இந்த வகுப்புலயே கூட அப்படி வந்துடலாம். ஏன்னா அப்படி வரும்போதுதான் நம்ம கோச்சாரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றதுக்கு வசதியா இருக்கு. இவருக்கு திருமணம் நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இது எதேச்சியா போட்ட ஜாதகம் தான், அதனால நீங்க பயம் இல்லாம சொல்லலாம். திருமணம் நடப்பதில் பிரச்சனை இருக்குமா? எதையெல்லாம் ஆய்வு செய்யணும்? திருமணத்துக்கு எதையெல்லாம் ஆய்வு செய்யணும்? ஏழாம் என்ன ஆன்லைன்ல இருக்குமா? யாருமே பேச காணோம். ஜி 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானமான 7ஆம் பாவம் ஜி. 7ஆம் பாவகம் பார்க்கணும். குரு நிஷ்பலத்துல தானங்க ஐயா இருக்காரு. குரு நிஷ்பலத்துல தானங்க ஐயா இருக்காரு. ஆமா, நிஷ்பலம். அதனால என்ன ஆகும் சொல்லுங்க. கரெக்டா ஞாபகத்துக்கு கொண்டு வரீங்க, வாழ்த்துக்கள். ஆனா இதெல்லாம் ஒரு சின்ன நெகட்டிவ், அவ்வளவுதான். அதுக்காக குரு குரு தான், எப்பவும் குரு குரு தான். 7ல் குரு இருக்காரு, ஒரு சுபகிரகம் இருக்கு. 7ஆம் பாவகத்தில் ஒரு சுபகிரகம். அது மட்டும் இல்ல, குரு லக்னாதிபதிக்கு இந்த லக்னத்திற்கு நட்பு இல்லையா? மேஷ லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு நண்பர் குரு. ஆனா அவரு பகை வீட்டுல இருக்காரு. பகை வீட்டுல இருக்காரு. நிஷ்பலத்துல குருவுக்கு கொஞ்சம் பலம் குறையுது. என்ன இருந்தாலும் குரு குரு தான். வாத்தியார் தான், அன்னைக்கு டயர்டா இருக்காரு அப்படி எடுத்துக்குவோம். வாத்தியார் டயர்டா இருக்காருங்கிறதுக்காக பையன் போய் சேர்ல உட்காந்துட்டு வாத்தியார பெஞ்சில உட்கார வைப்பானா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. குரு குரு தான். அப்ப 7 நன்றாக, 7ஆம் பாவகம் நன்றாக உள்ளது. எவ்வளவு நல்லா இருக்குங்கிறதுக்கு வேணா குரு நிஷ்பலத்துல இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறையுதுன்னு எடுத்துக்கலாம், கொஞ்சம் லேசா, அவ்வளவுதான். அதே திக்பலம்னா குரு லக்னத்துல வந்தா திக்பலம். சரி, கொஞ்சம் பகை வீட்டுல இருக்காரு அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் அதுல கொஞ்சம் குறையுது அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம். குருவை பொறுத்த வரையிலும் அவரு ஒரு சுபகிரகம். சரி, 7ஆம் பாவகம் பாதிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். வேற எங்கேயாவது கிரகங்கள் பார்க்குதா 7ஆம் பாவத்தை? 7ஆம் பாவத்தை ஏதாவது பார்க்குதான்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை தான். லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை. வேற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை உண்டு. அப்ப செவ்வாய் பார்க்குது, செவ்வாய் பார்க்கிறாரு. அப்ப கொஞ்சம் ஒரு நெகட்டிவ். செவ்வாய் நீசமாக இருந்து பார்க்கிறார். இப்போ என்ன பொருள் எடுத்துக்கணும்னா, கொஞ்சம் நம்மளோட வசதி குறைந்த, இந்த பொண்ணையாடா கட்டின அல்லது இந்த மாப்பிள்ளைக்கா பொண்ணை கொடுத்தேன்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் குரு இருக்காருங்கிறப்போ அது ஒரு இதுதான். வேற யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தா யாரும் பார்க்கல. சனிக்கு 10ஆம் பார்வை தான் பக்கத்துல பார்த்தா இங்கதான் பார்ப்பார், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ செவ்வாய் இதுல 2 இது சொல்லலாம். செவ்வாய் ஒரு பாவ கிரகம், அவரு நீசம் அடைஞ்சு பார்க்கிறார். அப்ப தன்னுடைய பலத்தை இழந்து, ஒரு பாவ கிரகம் பலத்தை இழந்தா நல்லது தானே, அப்படி எடுத்துக்கலாம். பாவகிரகம் பலம் இழந்து விட்டது, பாவத்தன்மை குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேறொரு மாதிரி எடுக்கலாம். இத எப்படி எடுக்கலாம்? லக்னத்திற்கு இவரு
லக்னாதிபதினு எடுக்கலாம், 8ஆம் அதிபதியும் அவரே. இப்போ 7ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி பார்க்கிறார். பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. லக்னாதிபதி பார்க்கிறாரு, அதனால நல்லது. லக்னாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்கிறார், நல்லதுன்னு எடுக்கலாம். அடுத்து 8ஆம் அதிபதியும் அவரேங்கிறதுனால 8ஆம் அதிபதி 7ஐ பார்க்கிறார், கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் திருமணத்துல அப்படின்னு எடுக்கலாம். ஆனாலும் குரு இருக்கிறதுனால கண்டிப்பா திருமணம் நல்லபடியாக நடக்கும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப 7ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தை பார்த்தோம். 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்தை யார் யார் பார்க்கறாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்ப 7ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். 7ஆம் அதிபதியும் சுக்கிரன், கலத்திர காரகனும் சுக்கிரன். ஒரு வேலை மிச்சம். ஏன்னா இப்ப 7ஆம் அதிபதி வேற ஒருத்தரா இருந்தா அதையும் பார்த்துட்டு சுக்கிரனையும் பார்க்கணும். இதுல ஒரு இது என்னன்னா, இப்ப சுக்கிரன் கெட்டு போனாருன்னா ரெண்டு இதுவும் கெட்டு போச்சு. நம்ம 33 மார்க் 33 மார்க்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப பாவகம் நல்லா இருக்கு, 33 மார்க் கொடுத்துட்டோம். பாவக அதிபதி அவரும் சுக்கிரனாகி காரகனும் சுக்கிரனாகிறப்போ வந்தா 66 மார்க்கு, போனாலும் 66 மார்க் போகும். 33 பிரிக்க முடியாது இங்க. ஏன்னா இவருக்கு 33, அதாவது பாவக அதிபதிங்கிறப்ப 33, காரகனுக்கு 33ன்றப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர்ன்றதுனால அப்படி ஒரு பிரச்சனை வரும். இப்ப சுக்கிரன் கெட்டு போயிருக்காரான்னு பார்த்தா சொல்லுங்க பாப்போம். நானே சொல்லிட்டு போக கூடாது, என்ன நடத்தியாச்சு. சுக்கிரன் நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா? கேது பாக்குறாருங்க ஐயா சுக்கிரன். கேது பாக்குறாரு. அப்புறம் முதல்ல ஆட்சியா இருக்காருன்னு சொல்லணும்ல. ஆமாங்க ஐயா, ஆட்சியா இருக்காரு சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு. சரி, கேது பாக்குறாரு. கேது பாக்குறாரு. அடுத்து நட்பா பகையா கூட இருக்கிறது, நண்பரா பகைவரா? அதை சொல்லலையே சார். சூரியன் பகைவர். இருக்கிற இடம் வந்து ஆட்சி, தன் வீடு. ஆனா சூரியன் பகை. சூரியன் குரு அணி இல்ல. சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு 4 பேரும் ஒரு அணி. அடுத்து புதன், சனி, சுக்கிரன் 3 பேரும் ஒரு அணி. அப்போ சூரியனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். இப்ப பகைவனோட இருக்கு, பகை கிரகம் ஒண்ணு சுக்கிரனோட சேர்ந்து இருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும்னா, சூரியனோட இருக்கும்போது அஸ்தங்கமாயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில 9 டிகிரியை விட குறைவாக இருந்ததுன்னா அஸ்தங்கம். அப்ப திருமணத்துல பாதிப்பு வரும், அதை கவனிக்கணும். இப்ப சூரியனோட இருந்தா கொஞ்சம் லேசா பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். அஸ்தங்கமாயிருந்தா இன்னும் கொஞ்சம் அதிக பிரச்சனை. என்ன பிரச்சனை? சுக்கிரன் அஸ்தங்கமானா என்ன பிரச்சனை வரும்? திருமணத்துல பிரச்சனை, திருமணத்தில் வரும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, பண்ணிக்கலாம், இப்ப கல்யாணம் என்ன அவசரம் அப்படிம்பாங்க. கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். கல்யாணத்துல ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் வீரியம்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம பொதுவா வீரியம்னா செவ்வாயை எடுப்பாங்க. அது வீரம், தைரியம். வீரம், தைரியம், அதுக்கெல்லாம் செவ்வாய் எடுக்கணும். வீரியம்னா சுக்கிரனை தான் எடுக்கணும். வீரியம்னு நம்ம சொல்றது அந்த இதுல ஈடுபாட்டை சொல்றோம். நம்ம தாம்பத்தியத்தை ஈடுபாட்டை தான் வீரியம்னு சொல்லுவோம். தாம்பத்திய வீரியத்தை குறிப்பது சுக்கிரன் தான். அப்போ வீரியம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேல அப்புறம் நீங்க நல்லா பார்க்கணும்னா 3ஆம் பாவத்துக்கு போகணும், வீரியம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா ஒரு வகையில இவரு தாம்பத்திய ஆர்வத்தை கெடுப்பார், ஆர்வ குறைபாட்டை ஏற்படுத்துவார். சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்தால் தாம்பத்தியத்துல இது குறையும், அவ்வளவுதான். அதாவது வேண்டான்னு சொல்ற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னும் நிறைய பார்த்து முடிவுக்கு வரணும். ஓரளவுக்கு, அதாவது போதுமான அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அது எத்தனை பாகையில இருக்குன்றத பொறுத்து. இது போதுமான அளவா, பத்தலைன்னு சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரியா அப்படிங்கிறது சுக்கிரனை வச்சு முடிவு பண்ணணும். வாழ்க வளமுடன். சரி, இப்போ சுக்கிரன் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரா இல்லையான்றது இதை வச்சு முடிவு பண்ணணும். இன்னொரு மாதிரி சுக்கிரனை எடுக்கலாம். இப்ப செவ்வாய் எப்படி லக்னாதிபதினு சொன்னோம், 8ஆம் அதிபதினு சொன்னோம். இங்க 7க்கு 8ல சுக்கிரன் இருக்காரு பாருங்களேன். இந்த கோணத்துல யோசிச்சிருக்க மாட்டீங்க. சுக்கிரன் லக்னத்துக்கு 2ல தான் இருக்காரு. 7ஆம் அதிபதி 2ல இருக்காரு. அதாவது களத்திர காரகன் வந்து குடும்பஸ்தானத்துல இருக்காரு. திருமணம் நடக்கும். ஆனா லக்னத்துக்கு, அதாவது ஜாதகருக்கு நல்லது. ஆனா வரக்கூடிய துணைவருக்கு நல்லதான்னு பாத்தீங்கன்னா 7க்கு 8ல வந்து உட்கார்ந்துருக்கு. 7ஆம் அதிபதி வந்து தன்னுடைய வீட்டுக்கு 8ல, இங்க இருந்து எண்ணீங்கன்னா 8 வரும். 1 2 3 4 5 6 7 8ன்னு வரும். தன்னுடைய வீட்டுக்கு. இதுதான் பாவத் பாவம்னு பேரு. பாவத் பாவம். இதெல்லாம் உயர்நிலை. உங்களுக்கு எல்லாத்தையுமே தான் சொல்லி கொடுக்குறேன், குறை வைக்காம. பாவத் பாவம். அந்த பாவத்துக்கு அந்த கிரகம் எங்க போய் உட்கார்ந்துருக்கு? அந்த பாவகத்திலிருந்து எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறது? அப்ப 7ஆம் அதிபதி அதுக்கு 1 5 9ல இருக்கலாம். 7க்கு 7லயே இருக்கலாம். இங்க இருந்து 5 அப்படின்னா 1 2 3 4 5 சுக்கிரன் இங்க இருக்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ் பாருங்க. 1 5ல இருக்காருன்றது, இன்னொன்னு அவர் நட்பு வீட்டுல இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் எங்க வரலாம்? சுக்கிரன் இங்க கூட வரலாம். அதாவது 7ஆம் பாவகத்துக்கு 6ல போய் மறையிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சுக்கிரனுக்கு 6 மறைவு இல்லை, உச்சமாகிறாரு. ஆனா சுக்கிரன் உச்சமானால் வாலிப வயதுல சுக்கிர தசை வராம இருக்கிறது நல்லது. வந்துச்சுன்னா, இப்போ கூட என் கையில ஒரு ஜாதகம் இருக்கு. அது பிரிவினையாகி போயிட்டு இருக்காங்க. கோச்ட் மனைவி போயிட்டு, ஏன்னா அவருக்கு சுக்கிர தசையில கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாரு போல. மனைவி கோச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. சுக்கிர தசை அடுத்த மாசம் முடியுது, சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சுக்கிரன் உச்சமாக இருந்து வேற யாராவது, ராகு இங்க பாருங்க, ராகு 7ல இருக்காரு, அங்க கேது இருக்காரு. சனி பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சனி இப்ப அங்க இல்ல, சனி நம்ம அங்க போட்டிருந்தோம். சப்போஸ் சனி இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் வந்து உச்சமாயிட்டாரு. சனி தசையோ சுக்கிர தசையோ வந்துச்சுன்னா சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும். சுக்கிரன் இங்க வருவாரா சார்னா, சூரியன் இங்க இருக்கும்போது சுக்கிரன் இங்க வருவார், வரலாம். அதிகபட்சம் இங்கதான். இங்க அதாவது கும்பத்துக்கு சுக்கிரன் வர முடியாது, மீனத்துக்கு சுக்கிரன் வரலாம். சோ இப்படி இருந்ததுன்னா, சுக்கிரன் உச்சமாகி இருந்து 7க்கு 6ல போய் உச்சமாகி சனி பார்வையில இருந்து சனி திசையோ சுக்கிர திசையோ வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவரு எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. குரு பார்வை இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். குரு இங்க இல்லாம, சப்போஸ் குரு இங்க இருந்தாருன்னா ஓகே. அப்படி இல்லாம குரு பார்வையும் இல்லாமல் இருந்தால் இது கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டிய ஜாதகம் தான். தசை வந்தால் ஒரு 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இந்த தசை சுக்கிர தசையோ சனி தசையோ வந்துச்சுன்னா வர மாதிரி இருந்தா அந்த ஜாதகத்தை தவிர்க்கலாம். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம வந்தது வேற, எப்படி தசா பலன் பார்க்கணும்னு வந்தோம். இப்போ தசா பலன் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப இவங்களுக்கு திருமணம் நடக்கும்? இப்ப இருக்கிற அமைப்பை அப்படியே எடுத்துக்கலாம். இப்பொழுது இருக்கிற அமைப்பையே எடுத்துக்குவோம். எப்ப திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, லக்னாதிபதி தசையில நடக்கலாம். முக்கியமா 7ஆம் அதிபதியை எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதி தசையில நடக்கலாம்.
ஏழின் திரிகோணங்கள். ஏழின் திரிகோணங்கள்னா 11 3 7 11 3. ஏழின் திரிகோணங்கள் 7ல இருந்து 5 எடுத்தீங்கன்னா 11 வரும். 11ல இருந்து திரிகோணம் எடுத்தா 3 வரும். அடுத்து என்ன எடுத்துக்கலாம்? 2ஆம் அதிபதி தசையில நடக்கும். ஏன்னா அது குடும்பம். 2ஆம் அதிபதி தசையிலையும் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா குடும்பம் அமையுது அப்படிங்கிற முறையில 2 எடுத்துக்கலாம். 1 எடுத்துக்கலாம். ஏன்னா ஜாதகருக்கு தான் இது நடக்குது. அதனால 1 2 3 7 11 தசைகள், புத்திகள், அந்தரங்கள். இதுலயே நீங்க அப்படியே 7ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி புத்தி, 3ஆம் அதிபதி அந்தரம், 2ஆம் அதிபதி சூட்சுமம், இப்படி ஏதாவது ஒண்ணு மிக்ஸ் ஆகி வரும்போது நடக்கும். சார் 7 11 3 இப்படி வருமா, இல்ல 7 3 11 அப்படி வருமா, அல்லது 7 2 1 11 இப்படி வருமா அப்படின்லாம் கூட பார்க்க வேண்டியிருக்கும். எது வேணாலும் நடக்கலாம். இந்த காம்பினேஷன்ல நடக்கும்னு சொல்லலாம். இந்த நம்பர் எல்லாம் வந்துச்சுன்னா திருமணம் நடக்கும். இப்ப 7ஆம் அதிபதி தசையே சில பேருக்கு சின்ன வயசுலயே முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் 40, அதுக்கப்புறம் வராது. சில பேருக்கு 50 வயசுலதான் 7ஆம் அதிபதி தசையே வரும். அப்ப என்ன சார் ஆகும்னா 11ஆம் அதிபதி தசை. அந்த பருவத்துல 11ஆம் அதிபதி தசை வரலாம், 3ஆம் அதிபதி தசை வரலாம், 2ஆம் அதிபதி தசை வரலாம், 1ஆம் அதிபதி தசை வரலாம். எந்த தசை வந்தாலும் சரி, அதுக்குள்ள புத்திகள் வெவ்வேறு புத்திகள்ல அந்தரத்துல சூட்சுமத்துல எடுத்துக்கணும். இப்ப இதுல சிலது வராமல் போகலாம். உதாரணத்துக்கு இப்ப 11ஆம் அதிபதி யாரு? 11ஆம் அதிபதி சனி பகவான். இதுல 11 இது 10 தான். ஆனா 11க்கும் அவர் தான் வராரு. சனி பகவான் தான் 11க்கும் அதிபதி. நான் அங்க மாத்தி போட்டா அங்க எப்படி போட்டீங்கன்ட்டு நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆகும். 11ஆம் அதிபதி தசையில நடக்கலாம்னு சொன்னோம். அப்ப சனி தசையோ புத்தியோ இருக்கலாம். 3ங்கிறது யாரு? புதன். புதன் வர்றாரு. இப்ப நடக்கிற அந்த குறிப்பிட்ட வயசுல நடக்கக்கூடிய தசை எடுத்துக்கிட்டு இதுல எந்த தசைன்னு பார்த்து அந்த தசைக்குள்ள புத்தி எடுக்கும்போது, இப்ப புதன் தசை நடக்குதுன்னு வச்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு கூட சொல்லலாம். இங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? சந்திரன் சிம்மத்துல இருக்காரு அப்படின்னா ஜனன நட்சத்திரம் சூரியனுடைய தசையா கூட இருக்கலாம். கடைசியா இருக்கிறது சூரிய தசை. கேது தசை இருக்கலாம், சுக்கிர தசை இருக்கலாம், சூரிய தசையா இருக்கலாம். இப்போ சூரிய தசையில குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் இருப்புன்னு வச்சுக்கோ. ஏன்னா மொத்தமே 6 ஆண்டுகள். ஒரு 3 ஆண்டுகள் சூரிய தசை இருப்புன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சந்திர தசை வரும். சந்திர தசையில சந்திரனா அதுல ஒரு 3, சூரியன் 3, சந்திரன் 10, 13 தான். இப்ப சந்திர தசையில திருமணம் வாய்ப்பு இல்லை. சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் தசை ஒரு 7, 3, ஒரு 10, 13, 7, 20 வயசு. செவ்வாய் தசை 20 வயசு. நம்ம 20க்கு மேல் நடக்கிறதா எடுத்துக்கலாம். இப்போ ராகு தசையில தான் வரும். பொதுவாக ராகு கேது தசைகளில் திருமணம் நடக்கும். ராகு கேது தசைகள் வந்தா இதோட ராகு தசை, கேது தசை. ஏன்னா ராகு இதுல இருக்க சூட்சுமம் பாருங்க. நீங்க இது எப்படி ராகு தசை எடுக்கிறோம்னா, ராகுவும் கேதுவும் சேர்ந்தே செயல்படுவார்கள் எப்பொழுதும். ஏன்னா ராகு மாறுச்சுன்னா கேதுவும் மாறும். மற்ற கிரகம் அப்படி இல்லை. ஒரு கிரகம் போச்சுன்னா அது தனியா அது பாட்டுக்கு போகும். ஆனா ராகு நகரும் போது கேதுவும் சேர்ந்துதான். ஒரு காந்தம் எப்படி வட துருவம் தென் துருவம், நார்த் போல் சவுத் போல் ஒன்னாதான் இருக்கும். ஒரு காந்தத்தை உடைச்சாலும் மீண்டும் நார்த் போல் சவுத் போல்னு தான் வரும். வடமுனை தென்முனை ஒரு காந்தத்துல இருக்கும். எத்தனை முறை உடைச்சாலும் அதே மாதிரிதான் ராகு கேது. அதாவது தசாநாதனுக்கு 7ல் ஒரு கிரகம் இருக்கிறதுன்னு பொருள். 7ங்கிறது கலத்திரஸ்தானம். அதனால ஒரு தசாநாதனுக்கு கலத்திரஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, அதனால திருமணம் நடக்கும்னு எடுத்துக்கலாம். அப்ப ராகு தசையில திருமணம் நடக்கும், கேது தசையிலையும் திருமணம் நடக்கலாம்.
அது இல்லாம களத்திர காரகன் சுக்கிர தசையிலையும் திருமணம் நடக்கும். இப்ப இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, 7, 11, 3, 2, 1 சொன்னோம். அதோட சுக்கிர தசையிலையும் திருமணம் நடக்கும். சரி, யாருக்குனாலும் சுக்கிர திசையில திருமணம் நடக்கும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா களத்திர காரகன் அவர். அதனால சுக்கிர திசை வந்தால் திருமணம் நடக்கும்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த தசை நடத்துறது ஒருத்தர் நடத்துறாரு. இப்ப சுக்கிர தசைன்னு வச்சுக்குவோம். சுக்கிர தசை வந்துருச்சு. சுக்கிர தசையில இவருக்கு 6ல இருக்கிறது யாரு? சுக்கிரன் என்ற இடத்துல இருந்து 6ல சந்திரன் இருக்காரு. சந்திர புத்தியில திருமணம் நடக்காது. அவருக்கு 6ல இருக்காரு. 7, 8ல குரு இருக்காரு. அப்ப சுக்கிர தசை குரு புத்தியில திருமணம் நடக்காது. அப்படி பார்த்துக்கணும். அடுத்து சுக்கிரனுக்கு பகை கிரகம் பொதுவா 6, 8ல நின்ன புத்தியில நடக்காது. அதுக்கு மேல இதுக்கு பகை கிரகம்னு பார்த்தா சுக்கிர தசை சூரிய புத்தியில வாய்ப்பு குறைவு. நடக்காதுன்னு சொல்ல முடியாது, இப்பெல்லாம் வாய்ப்பு குறைவுன்னு எடுக்கணும். அதுக்கு பகை கிரகம் செவ்வாய் இருக்கு. செவ்வாய் புத்தியில நடக்கிறது வாய்ப்பு குறைவு. எப்படின்னா இப்ப 7, 11, 3, 2, 1ன்னு சொன்னோம். அப்ப இதுல எதை சார் எடுத்துக்கிறதுங்கிறப்போ இந்த பகை கிரகம் 6, 8ல் இருக்கு கிரகம் அதையெல்லாம் எடுத்துடணும். மிச்சத்தை வச்சு சொல்லிடலாம். இப்படிதான் எந்த தசை எந்த புத்தியில ஒரு சம்பவம் குழந்தை பிறக்குமா அல்லது திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்படி எடுத்துக்கிட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு அதுல யார் யாரு அந்த தசாநாதனுக்கு என்ன தசை நடக்கிறதோ, இப்ப சந்திரதசனுக்குன்னா சந்திரனுக்கு சனி 1 எதிரி பகை. அடுத்தது சந்திரன் நின்ற இடத்திலிருந்து சனி 6ல நிற்கிறார். அப்போ சந்திர தசை சனி புத்தியிலையும் சனி தசை சந்திர புத்தியிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி சந்திரன் நின்றதற்கு சுக்கிரன் 8ல இருக்காரு. அதனால சந்திர திசையில இருந்தா சுக்கிர புத்தியில சந்திர தசை சுக்கிர புத்தியில நடக்க வாய்ப்பில்லை. இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு இந்த அமைப்பிற்கு சந்திர திசை சுக்கிர புத்தி சரியா வராதுன்னு சொல்றேன். இத பொதுவா மனப்பாடம் பண்ணிடாதீங்க. இங்க 2 பேரும் 6, 8ஆக இருக்கிறார்கள். சுக்கிரன்ல இருந்து சந்திரன் 6லயும் சந்திரன்ல இருந்து சுக்கிரன் 8லயும் இருக்காரு. அப்ப ராசி கட்டத்துல 6, 8ஆக இருக்கக்கூடிய கிரகங்களின் தசை புத்திகள்ல ஒரு சம்பவம் நல்லபடியாக நடக்காது அல்லது நல்லபடியா நடக்காது, பிரச்சனையா இருக்கும்னு எடுத்துக்கணும். அடுத்து பகை கிரகங்கள். இப்ப உண்மையிலேயே சந்திரன் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சந்திரனும் சுக்கிரனும் பகைவர்கள் இருந்தாலும் சந்திரன் ஒரு தாய் உள்ளம்ங்கிறதுனால அவ்வளவு பெரிய பகையா இருக்காது. அதே சமயத்துல சுக்கிரன் சூரியன் பகை கிரகங்கள். முக்கியமா சனி தசை சூரிய புத்தி, சூரிய தசை சனி புத்தி கண்டிப்பா நடக்காது. அதாவது நல்லது நடக்காது அல்லது நல்லபடியாக நடக்காது. அதை புரிஞ்சுக்கணும். சார் நடக்காதுன்னு சொன்னீங்க, நடந்துருச்சு சார்னா ஏதோ ஒரு வகையில நடந்துரும். குரு பார்வை இருக்கிறதுனாலயோ அல்லது வேற ஏதோ காரணத்தினாலயோ, வேற வாய்ப்பே இல்லை. இவருக்கு அந்த காலத்துல திருமணம் நடந்தாதான், அதுக்கப்புறம் போனாலும் வயசாயிடும், அதுக்கு முன்னாடி தசை வரலைங்கிறப்போ நடக்கும். ஆனா அது ஒரு நல்ல திருமணமாக இருக்காது, திருப்தியான திருமணமாக அல்லது சண்டை இல்லாத திருமணமாக இருக்காது அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இது எங்க சார் ஏதோ கோச்சாரம்னு சொன்னீங்களே, தசை சொன்னீங்க, கோச்சாரம். இப்ப நம்ம ஏதோ ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டோம். குரு தசை சூரிய புத்தி இங்கே 6, 8ஆ இருக்காங்க. வேற யார எடுத்துக்கலாம்? சந்திர திசை இப்படி எடுப்போமா? சுக்கிர திசை தானே கணக்கு போட்டோம். சுக்கிர திசை புதன் புத்தி. சுக்கிரனும் புதனும் நண்பர்கள், பிளஸ் அவங்க 6, 8ஆக இல்லை. அப்போ சுக்கிர திசை புதன் புத்தி என்ன சொல்லியிருக்கோம்? சுக்கிர திசையில் நடக்கும் திருமணம்னு சொன்னோம், வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து 3ஆம் அதிபதி நடத்துவார்னு சொன்னோம், 3ஆம் அதிபதி புதன். அப்ப சுக்கிரன் புதன்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுக்கிறோம்.
இப்ப சுக்கிரன் புதன்ல வாய்ப்பு இருக்குன்னா கோச்சாரத்துல சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாக்குறோம். கோச்சாரத்துல சுக்கிரன் வந்து கன்னிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரத்துல இப்ப சுக்கிர தசையா தான் நடக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ புதன் புத்தி இருக்கு. ஆனா கோச்சார சுக்கிரன் வந்து எங்க வந்துட்டாரு? கன்னியில வராரு. இப்ப சுக்கிரன் எப்படி இருக்காரு? நீச்சமா இருக்காரு. நீச்சமா இருக்காரு. அப்ப இந்த காலத்துல வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. சுக்கிரன் கோச்சார சுக்கிரன் அங்கேயே மீனத்துக்கே வராரு. வாய்ப்பு அதிகம். அதே மாதிரிதான் புதனும். புதன் வந்து மீனத்துக்கு வர்றாரு அப்படின்னா அப்ப புதன் நீச்சம் அடைகிறார். அவருக்கு ஒரு பலம் குறைகிறது. அவருக்கு பலம் குறைகிறது. அவர் கன்னியில வர்றாரு. புதன் கன்னியில வராரு. உச்சமாகிறாரு. நல்லா நடத்துவாரு. மகரத்துக்கு வராரு. நட்பு வீடு. நண்பரோட இருப்பாரு. மேஷத்துக்கு வராரு. பகை வீடு. விருச்சிகத்துக்கு வராரு. பகை வீடு. அப்ப அங்கெல்லாம் இருக்கும்போது அந்த புத்திகள்லாம் இப்ப புரியுதா? புதன் புத்தின்னு சொன்னோம். ஆனா புதன் புத்தியில எப்ப நடக்கும்னா கோச்சாரத்தையும் இணைத்துக் கொள்ளலாம். அந்த தசாநாதன் நீச்சமடையாமல், பகை அடையாமல், பகைவரோட சேராமல் இருக்கிறது. இந்த குரு வந்துட்டாருன்றாங்களா? அது என்னன்னா இப்ப பாருங்க, குரு கோச்சார குரு எங்க இருக்காரு? கோச்சார குரு இப்போ கடகத்துல இருக்காரு. அப்போ எதை பார்ப்பாரு? இப்ப கடக லக்னக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். ஆனா இப்ப வக்ரமா இருக்காரு. அதனால பொண்ணு வரும் அல்லது மாப்பிள்ளை வரும். வந்துட்டு சொல்றேங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன், பொண்ணுகிட்ட இன்னும் பேசல, நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படிம்பாங்க. அதே வக்ர நிவர்த்தி ஆகி வரும்போது வேகமா முதல்ல யோசிச்சு சொல்றேன். சார் சீக்கிரம் பேசிக்கலாமாம்பாங்க. ஏன் சீக்கிரமா பேசிக்கலாமான்னு கேக்குறாங்க. பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா வக்ரமான கிரகம் திரும்ப வரும்போது வேகமா வரும், அதிசாரத்துல வரும். நான் இதுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 பேரை, ஒரு அம்மாவும் குழந்தையும் நடந்து போயிட்டு இருக்காங்க, அல்லது நிறைய பேர் நடந்து போறோம். சின்ன குழந்தைங்க என்ன பண்ணோம், அப்படியே விளையாண்டுக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பின்தங்கிரும். கொஞ்சம் தூரத்துல வந்துகிட்டு இருக்கு. அப்புறமா நிமிந்து பார்த்தோம்னா, நம்ம ஊருக்கு போறப்போ, கோயிலுக்கு போறப்பெல்லாம் நடந்து போனோம்னா அப்பா அம்மா வேகமா போயிடுவாங்க. நம்ம பின்னாடி விளையாண்டுக்கிட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அவ்வளவு தூரம் போயிட்டாங்கன்னு ஓடுவோம். இது கிராமத்துல நிகழும். ஏன்னா ரோட்ல எல்லாம் நம்ம இப்ப வந்து நாகரிகம் இதாயிடுச்சு, வாகனங்கள் அதிகமாயிடுச்சு. அப்போ ரோட்ல குழந்தைய தனியா எல்லாம் விட மாட்டான், கையை பிடிச்சிக்கிட்டு தான் போவோம். அல்லது ஆட்டோ அல்லது கார்ல போய் நேரா வீட்டு வாசல்ல தான் இறங்குவோம். அந்த காலத்துல நாங்கெல்லாம் கிராமத்துல தோட்டத்துல இருந்து வீடு இருக்கும். அப்போ பஸ்ஸுக்கு போறது அப்படின்னா என்ன செய்வோம், நடந்துதான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போவோம். அப்ப எங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும். இப்ப பெரியவங்க முன்னாடி போயிடுவாங்க, நம்ம விளையாண்டுக்கிட்டே என்ன பண்ணுவோம் பின்னாடி. அப்பெல்லாம் 4-5 குழந்தை இருக்கும், ஒரு வீட்டுல 6-7 இருக்கும். எல்லாம் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு மெதுவா வருவோம். அதுல 2 குழந்தை முன்னாடி போயிடும், 1 பின்னாடி வரும், அப்படி வரும். அப்ப இந்த வக்ர கிரகம் என்ன ஆயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. இப்ப பாக்குது எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணும், அப்பா அம்மாவை விட இது வேகமா போகும். சாதாரண நடையை விட அப்பதானே அவங்கள போய் பிடிக்க முடியும், பழைய இடத்துக்கு போக முடியும். அதனால என்ன பண்ணும், இப்ப அது வேகமா வரும். இததான் அதிசாரம்னு சொல்லுவோம். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. ஏன்னா வக்ரகிரகம் குழந்தை மாதிரி நடந்துக்குமா அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஏன் வேகமா வருதுங்கிற காரணத்தை சொல்றேன். அப்ப வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அது அதிசாரத்துல இருக்கும், வேகமாக வரும். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல யோசிக்கிறேன்னு சொன்னவங்க, அதாவது வேற ஒரு மாப்பிள்ளை வந்து ஒரு பொண்ணை பார்த்திருப்போம், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வக்ரமாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட நல்ல மாப்பிள்ளை வருமா, எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு இவங்க நினைச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, பொண்ணு கிட்ட இன்னும் நான் பேசலைங்க அப்படிம்பாங்க.
அப்புறம் அவங்க எதிர்பார்த்து வேற எந்த மாப்பிள்ளையும் இதை விட நல்லதா வரலன்னு உடனே திரும்ப அப்படியே சார் பாப்பாட்ட பேசிட்டேன், சீக்கிரமா ஒரு முடிவு சொல்லலாமே, வந்து பாக்குறீங்களா அப்படின்னு அப்ப கூப்பிடுவாங்க. அப்போ அதுதான் குரு பார்வைன்னு சொல்றோம். கோச்சார குரு அவர் எத்தனாம் அதிபதியா இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதியா கூட இருக்கலாம். இப்ப யாருக்கு ரிஷப லக்னமா இருந்தா குரு 8ஆம் அதிபதியா வர்றாரு. இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் குரு பார்வை தான். இப்ப கடகத்துல இருக்கும்போது கரெக்டா ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்ப்பாரு குரு. அப்போ திருமணம் 5ஆம் பார்வையாக பாக்குறாரு இல்லையா, அப்ப திருமணத்துக்கு அவங்க வாய்ப்பு வரும். அதுதான் குரு பார்வைன்னு சொல்றோம். இதை வச்சுக்கிட்டு தான் நிறைய ஜோதிடர்கள் இந்த தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாம் பார்க்காம என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா கிராமத்துல இன்னமும் 100 ரூபா 200 ரூபா 4 ஜாதகத்தை கொடுத்துட்டு 200 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. இன்னும் வரையில அப்படிதான் இருக்கு. அப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்க? தசாவெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. கோச்சார குருவையும் கோச்சார சனியையும் வச்சுட்டு பலன் சொல்லிட்டு போயிடறாங்க. நீங்க கிராமத்துல இருக்கவங்க அதிகபட்ச பழைய, அதாவது கட்டணம் குறைவா வாங்குறவங்க வேற வழி இல்லை. அவங்களுக்கு தசா எல்லாம் பார்த்துக்கிட்டு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா செலவு அதிகமாகுது, வாழ்வியல் செலவுகள். அப்ப என்ன செய்வாங்கன்னா, கோச்சார தசையே தேவையில்லை, கோச்சார குரு பாக்குறாரா, எந்தெந்த இடத்த பாக்குறாரு, அதெல்லாம் நல்லது நடக்கும். அவ்வளவுதான். டக்குன்னு கோச்சார குரு இங்க இருக்காரு, அங்க வரும்போது நடந்துரும். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் பலன். சனி பார்த்துக்கிட்டு இருக்காரா, 7.5 சனி நடக்குதா, அஷ்டம சனி நடக்குதா, அதை வச்சே பலன் சொல்லிடுவாங்க. பாருங்க, புரியுதான்னு பாருங்க. கோச்சாரத்தை தசாபுத்தியில் எப்படி பயன்படுத்துகிறோம். இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் அதிபதி தசை நடக்குது, நமக்கு வந்து பொருத்தம் பார்க்க வந்திருக்காங்க. நேத்திக்கே சொன்னேன், 8ஆம் அதிபதி தசை அல்லது 8ஆம் அதிபதியில 6ஆம் அதிபதி புத்தி சமயத்துல 8ஆம் அதிபதி தசை 6ஆம் அதிபதி புத்தி நடக்கும். அந்த நேரத்துல கோச்சாரத்திலையும் பாத்தீங்கன்னா சனி வந்து அஷ்டம சனியா இருக்காரு, அதாவது சந்திரனுக்கு 8ல கோச்சாரத்துல வந்துட்டு இருக்காரு சனி. இப்ப கண்டிப்பா கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி புத்தி, அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்திருக்கும். திருமணம் தவிர்க்க வேண்டும். ஒண்ணு சரியில்லாத மாப்பிள்ளைக்கு போய் கொடுத்துருவாங்க சரியா பார்க்காம, அல்லது கல்யாணம் ஆன உடனே 2 பேருக்கும் சண்டை வந்துடும் கணவன் மனைவிக்கு இடையில புரிதல் குறைவுனால. அல்லது குரு பார்வை இருக்கு, நல்லா இருக்கு, குடும்பம் நல்லவங்க. குடும்பம் நல்லவங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பொருள்ல சொல்ல வரேன். அப்பா அம்மா நல்லவங்க அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும்னா, கணவன் மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு நல்ல வேலையில இருக்காங்க, டிரான்ஸ்ஃபர்னாலேயோ, அல்லது கணவன் வெளிநாடு போறது, நான் எப்போவோ போட்டு வச்சேன், இப்ப ஆர்டர் வந்துச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு கஞ்சி விட்டு போயிடுவாரு 2 வருஷத்துக்கு. அந்த மாதிரியாவது நடந்துரும். வாழ்க வளமுடன். நிறைய சூட்சுமங்களை சொல்லியிருக்கேன், நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களுடைய திறமை. அடிப்படை வகுப்புல எந்த வகுப்புலையும் இந்த அளவுக்கு நானும் இதுவரையிலும் சொல்ல, வேற எங்கேயும் அடிப்படை வகுப்புல இவ்வளவு சொல்ல மாட்டாங்க. கொடுத்துருக்கேன். வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்க, சந்தேகம் இருந்தா கேளுங்க. நம்மகிட்டயே இதுக்கு முன்னாடி அடிப்படை படிச்சவங்க எல்லாம் இப்போ ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க, நாங்க படிச்சப்பெல்லாம் சொல்லலன்ட்டு. சரி, வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. என்ன தசாபுத்தியை எப்படி பார்க்கணும், அது இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, கொஞ்சம் சொல்லலாம். தசாபுத்தியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு இது கூட போட்டு காட்டிடுறேன். ஏன்னா தசாபுத்தியை எப்படி பார்க்கணும், ஒரு குழந்தை பிறந்த தேதி, குழந்தை பிறந்த தேதி இருக்கு. இப்போ பிறந்த தேதி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாமா, ஒரு 20/12/1977 அப்படி வச்சுக்குவோம். இது பிறந்த தேதி. இப்போ ஜாதகம் பார்க்க வராங்க. என்னைக்கு தேதியில வராங்க, இன்னைக்கு தேதி என்ன, 4/12/25. 4/12. அப்ப என்ன செஞ்சாகணும், நம்ம
இப்ப எவ்வளவு வயசு ஆகுதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு ஜாதகம் பாக்குறப்ப எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது சாப்ட்வேர்ல போடும்போது அல்லது செல்லுல ஆப்ல போடும்போது என்ன ஆகும், நம்ம தட்டினோடனே என்ன தசை இப்ப நடக்குது, புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணன் வரையிலும் வந்துடும். நம்ம எப்படி எதுவுமே இல்லாம வெறும் பஞ்சாங்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த செல்லு கம்ப்யூட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்முடைய முன்னோர்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 4/12/2025 இப்படி இருக்கு. இதை கழிப்பாங்க. எப்படி கழிச்சுட்டு வராங்க? முதல்ல வருஷத்தை நாள் முதல்ல கழிக்கணும். முதல்ல மாத்தி எழுதுவாங்க. நம்ம ஒண்ணும் இல்லை, நாள் கழிக்கணும். நாலுனா 4ல் 20 போகாது. அப்ப 12 மாசத்துல ஒரு மாசத்தை எடுக்கிறோம். இங்க வந்தா 30 நாளா மாறும். ஒரு மாசத்துக்கு 30 நாள். அப்ப 34 நாள் ஆயிடும். அப்போ 34 நாள்ல 20 போச்சுன்னா 14 நாட்கள் இருக்கு. இங்க 12 மாசத்துல ஒரு மாதம் கடன் கொடுத்துட்டோம். 11 மாசம் தான் இருக்கு. 11ல 12 போகாது. அப்ப என்ன பண்றோம், வருஷத்துல இருந்து கடன் வாங்குறோம். வருஷத்துல இருந்து வாங்கினோம்னா ஒரு வருஷத்தை எடுத்தோம்னா அது 12 மாதமாக மாறும். இதுல ஒரு 11 இருக்கு. இப்ப 12ம் 11ம் 23 33 ஜி. ஜி 22 தான். 23 11 ஒரு 11 பிளஸ் 12. கற்பனையா சொல்லும்போது தப்பா தெரியும் சமயத்துல. 1 2 3 1 1 2 23 இருக்கு. இங்க எப்படி எழுதணும், நாம இத மனசுல 23ன்னு எழுதிக்கணும். 23ல 12 போச்சுன்னா அப்ப இங்க 24ன்னு வந்துடும். ஏன்னா ஒண்ணு அங்க கொடுத்துட்டோம். இந்த 23ல 12 போச்சுன்னா 11. இங்க கழிக்கணும்னா இப்ப 4ல 7 போகாது. அப்ப 14 7 போச்சுன்னா 7 இருக்கும். 7 இங்க வந்து ஒண்ணு கடன் கொடுத்துட்டோம், 1 இருக்கு. அப்போ 11ல 7 போச்சுன்னா 4. இங்க கடன் எப்படி கொடுத்துருப்போம், 20ல 1 கொடுத்துட்டோம்னா அப்ப 19 இருக்கும். அவ்வளவுதான். 19க்கு 19 சரியா போச்சு. 47 வருஷம் 11 மாதம். இப்போ இவருக்கு வயசு 48 நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வயசு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன தேவைன்னா தசா இருப்புன்னு ஒண்ணு இருக்கும். தசா இருப்பு இது நமக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக சும்மா நான் என்ன போட்டுக்கிறேன்னா வருடம். இது என்ன வருடம்? தசா இருப்புன்னா சும்மா ஏதாவது ஒண்ணு போடணும் இல்லையா? சூரியன், சூரிய தசை இருப்பு ஒரு 4 வருடம் 00ன்னு போட்டுக்கங்க, வசதியா இருக்கும் கணக்குக்கு. அப்ப சூரிய தசை 4 வருடம் இருக்குன்றாங்க. அப்ப 4 வயசு முடிகிற வரலே சூரிய திசை இருக்கு. 4 வயசு முடிகிற வரலே சூரிய திசை. சூரியன் என்ன போடணும்? 4 0 0. 4 வருடம் 0 மாதம் 0 நாள். இப்ப 5வது வயசு ஆரம்பிக்கும் போது சந்திர திசை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இங்க மொத்தம் எவ்வளவுன்னா 4 வயசுன்னு போட்டுக்கலாம். இப்ப சந்திரன் எவ்வளவு? சந்திரன் 10 வருடம் 0 மாதம் 0 நாள். அப்ப மொத்தம் எவ்வளவு ஆகுது? 14 வயசு முடிகிற வரையிலும் சந்திர தசை. அப்புறம் செவ்வாய் தசை. செவ்வாய் தசை எவ்வளவு போகும்? செவ்வாய் தசை 7 வருடம் 7 0 0. இப்போ 14 7 21 வயசு வரையிலும். இப்ப நம்ம இங்க 0 போட்டதுனால அப்படி வந்திருக்கு. இங்க ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே வரணும்.
இப்ப சப்போஸ் 4 வருடம் 1 மாதம் 2 நாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க அதே மாதிரி 4 வருடம் 1 மாதம் 2 நாள்னு வரும். அது அப்படியே கேரி அவுட் ஆகிட்டே வரும். 14 வயசு 1 2 இப்படின்னே வரும். இது ஒவ்வொரு டே கணக்கு கொஞ்சம் நம்ம ஞாபகமா போடணுன்றதுக்காக மிஸ் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. அதுக்காக இத இல்லாம பண்ணுவோம். அதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். செவ்வாய் தசைக்கு அப்புறம் ராகு திசை. ராகு திசை எவ்வளவு காலம்? 18 வருஷம். 18 வருஷம் 0 மாதம் 0 நாள். இப்ப மொத்தம் எவ்வளவு வரப்போகுது? 18 கூட்டினீங்கன்னா ஒரு 8, இங்க ஒரு 1 இருக்கு. அப்ப 9 39 வந்துருச்சு. இப்ப எவ்வளவு? மொத்தம் 47 வயசு 11 மாதம் வரணும். இதுக்கு ராகுக்கு அப்புறம் என்ன வரப்போகுது? குரு. குரு வந்து 16 ஆண்டுகள். இப்ப 16 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 47க்கு மேல போயிடும். இப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கு? உண்மையிலேயே குரு திசையில எவ்வளவு காலம் போயிருக்கு? 47 வருஷம் 11 மாதம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 47 11 14 நாள். இதுல எவ்வளவு போயிருக்கு இதுவரையிலும்? 39 வருஷம் போயிடுச்சு. நாள் கணக்கு இருந்தா 4 மாசமும் போடணும். இங்க போயிடுது. சரி. அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இந்த 47ல 9 கழிச்சிட்டீங்கன்னா 39 கழிச்சிட்டா எவ்வளவு வரும்? 8 வருஷம் வருமா? இப்ப 8 வருஷம் 11 மாதம் 14 நாள். அதாவது குரு திசை ஆரம்பிச்சு 8 வருஷம் 11 மாதம் 14 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பொருள். இப்ப பாருங்க, 8 11 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பஞ்சாங்கத்துல எப்படி பாக்குறதுன்னு காட்டுறேன். 8 வருஷம் 11 மாதம் ஷேர் பண்ணிடுவோமா? என்ன தசை பார்த்தோம் நம்ம? குரு தசை. குரு தசை. குரு எங்க இருக்காருன்னு பாருங்க. சுக்கிரன், சனி, செவ்வாய். குரு தசை இங்க வருது. குரு தசை குரு திசை வருது. இங்க பாருங்க, சங்கியைன்னு வருதா? 2 வருஷம் 1 மாதம் 18 நாள் முடிகிற வரையிலும் என்ன இருக்கு? குரு திசை குரு புத்தி இருக்கு. அடுத்து குரு திசை சனி புத்தி வந்து 4 வருஷம் 8 மாசம். குரு திசை புதன் புத்தி 6 வருஷம் 11 மாதம். குரு திசை கேது. அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம எத்தனை வருஷம் சொன்னோம்? 8 வருடம் 11 மாதம் சொன்னோமா? அப்போ 7 வருஷம் தாண்டிடுச்சு. இங்க பாருங்க, 7 வருடம் 10 மாதம் 12 வரையிலும் கேது புத்தி. அப்போ இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? சுக்கிர புத்தி, குரு திசை சுக்கிர புத்தி நடக்குது. குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறது. இவ்வளவுதான். இன்னும் துல்லியமா பார்க்கணும்னா அந்த புத்தி அந்தரத்துக்குள்ள, இந்த புத்திக்குள்ள அந்தரத்தை போய் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது புரிஞ்சுதா? எப்படி பஞ்சாங்கத்தை வச்சுட்டு, ஏன்னா நம்ம கால்குலேட்டரு இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லாமல் கூட கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் அந்த காலத்துல எல்லாம் போட்டாங்க. நம்ம காலத்துல பஞ்சாங்க அது ஜாதகம் பார்க்க போனப்பெல்லாம் நோட்ல எழுதுனாங்க இல்லையா? அது இப்படிதான். பிறந்த தேதியை எழுதுவாங்க, அன்னைக்கு தேதி எழுதுவாங்க, எத்தனை வயசுன்னு பார்ப்பாங்க, ஆரம்ப தசை இருப்பு எவ்வளவுன்னு போக மிச்சத்தை கூட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா இப்ப என்ன தசை நடக்குது, அது ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்போ எவ்வளவு நாள் ஆகுதுன்னு இந்த சங்கியை வச்சுக்கிட்டு சொல்லிடுவாங்க. இவ்வளவு துல்லியமா நாள் கணக்குகள் எல்லாம் பார்க்க வேண்டியதுல அவங்க அப்படியும் பார்த்துருக்க மாட்டாங்க. நிச்சயமா இப்ப அவ்வளவு நடக்குது,
1 வருஷம், 1½ வருஷம், 2 வருஷம் அப்படி சொன்னாலே போதுமானது. நல்லா இருக்கும் போங்கன்ட்டு. அதுக்கு மேல துல்லியமா சொல்றதுக்கு தான் கோச்சாரம் தெரியும் இல்லையா? என்னைக்கு கோச்சாரம் குரு மாறுது, சனி மாறுதுன்னு தெரிஞ்சுன்னா, அத வச்சு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். அப்போ முழுமையாக இதுவரையிலும் அடிப்படை வகுப்புல இந்த மாதிரி நான் குடுக்கல. உங்களுக்கு அதையும் குடுத்துட்டேன். ஒரு ஜாதகம் பார்க்கிறது, பஞ்சாங்கத்த வச்சு தசாபுத்தி கண்டுபிடிச்சு எப்படி பார்க்கறதுன்ற வரையிலும் குடுத்துட்டேன். வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாமா? அஞ்சுமா புரியுதா? புரியுதுங்களா? இப்போ அந்த அந்த இதெல்லாம் இப்பதான் புரியுது. இந்த திசைகள் தசன் போட்டிருப்பாங்க. கடைசியா ஆயுள் காலம் சொல்லிட்டு ஒரு 73, 82 இப்படி எல்லாம் போடுறாங்க. அதுதான் என்ன இந்த விஷயம்? ஆயுள் காலம்லாம் சும்மா அப்படி எழுதக்கூடாது ஆக்சுவலா. அத போய் தேவையில்லாம எழுதி வச்சு பயமுறுத்துவாங்க. ஆயுள் காலம் எழுதக்கூடாது. அந்த தசா புத்தி இப்ப புரியுதுங்களா? எப்படி வருது, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது புரியுது. சரி. வேற யாருக்கா கேள்வி இருக்கா? முடிச்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். வகுப்பை நிறைவு செய்வோம். நாளைக்கு வகுப்பு இருக்கு. நாளைக்கு ஜாதக ஆய்வு. இந்த மாதிரியே ஆய்வு நீங்க தான் செய்யணும். நீங்க ஜாதகம் கொண்டு வாங்க, நீங்களே போட்டு ஆய்வு செய்யுங்க. நான் வந்து கைட் பண்ணுவேன் சைட்ல இருந்துகிட்டு. அப்படிதான் நீச்சல் அடிங்க, கையை இப்படிதான், கால் இப்படிதான் சொல்லுவேன். வாழ்க வளமுடன்.